ஹலோ ஹாய் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிளாக்மெயில் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் குமார், தேஜு அஸ்வினி, ஸ்ரீகாந்த், பிந்து மாதவி, ரெடின் கிங்ஸ்லே இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. டி இமான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. சாம் சிஎஸ் இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மூ மாறன் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் ஜானர் எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு மெடிக்கல் பேஸ்ட் கம்பெனில வந்து ஒரு டிரைவரா இருக்காரு. அவர் வந்து ஒரு லைக் ஒரு மெடிக்கல்ல வேலை பார்க்குற ஒரு பொண்ணை வந்து லவ் பண்றாரு. அன்பார்ச்சுனேட்டா இவங்க மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு, அதாவது ஹீரோயின் தேஜு அஸ்வினி, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆயிடுறாங்க. ஸோ இதை தெரிஞ்ச அவர் என்ன, ஓகே நம்ம குழந்தைய வளர்க்கலாம், எப்படியா பார்த்துக்கலாம், நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வேன் மிஸ் ஆகுது. ஒரு டெம்போ வந்து மிஸ் ஆகுது. அவரோட ஒர்க்கிங் டைம்ல அவர் கொஞ்சம் வெளியே போனதுனால. ஸோ அது மிஸ் ஆனது அவர் எங்கெங்கே தேடி பார்க்குறாரு, கிடைக்கல. அவரோட ஓனர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி வந்து நீ உன் டெம்போவை கொடுத்துட்டு உன்னோட லவ்வரை கூட்டு போன்னு சொல்லி அவரு வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் டெம்போவை தேடி அலையிறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல ஒரு சில சம்பவங்கள் தான் வருது. அதெல்லாம் என்னாச்சுன்றது அந்த படத்தோட மீதி கதை. ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கமர்ஷியல் படத்துக்கு தேவையான ஒரு ஒன்லைனர் தான். ஒரு நார்மல் கமர்ஷியல் ஸ்டோரி தான் அந்த படம். மெயின் அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஜிவி பிரகாஷ் குமாரோட ஆக்டிங் ரொம்ப நேச்சுரலாகவே இருந்தது. லைக் அந்த ஒரு கேரக்டராகவே பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ஆக்டிங் பிரமாதமாக இருந்தது. அவரோட அந்த பாடி லாங்குவேஜ், அவரோட மேனரிசம், ப்ளஸ் அந்த ஸ்டன் சீன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாரு. ரொம்ப ஒரு மாதிரி செட்டிலான ஒரு கேரக்டர். ஏன்னா ஒரு கேரக்டர் இந்த படம் ஃபுல்லாக ஒரு மாதிரி டெஸ்டான ஒரு கேரக்டர் தான். அப்படி இருக்கும்போது அது அவ்வளோ சூப்பராக டெலிவர் பண்ணியிருக்காரு. நல்லா இருந்த அவரோட பெர்ஃபார்மன்ஸ் படத்தில். அது மாதிரி தேஜு அஸ்வினி அவங்களும் இந்த படத்தில் ஹீரோயின் ரோல் பண்ணியிருக்காங்க. நல்ல சப்போர்ட்டிங்கான ஒரு ரோல் தான். கதைக்கும் ஓரளவு கொஞ்சம் முக்கியமான ஒரு ரோல் தான். அதையும் நல்லா நீட்டாகவே அவங்க பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஸ்ரீகாந்த் அவர் இந்த படத்துல வந்து ஒரு 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 மெயின் ஹீரோ ரோலுக்கு மாதிரி பண்ணியிருக்காரு. ஒரு ஒன் ஆஃப் த செகண்ட் ஹீரோ ரோல் பண்ணியிருக்காரு. செம பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. ஸோ இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் இப்போ தான் கொஞ்சம் தமிழ் சினிமா தான் வேற படங்கள்லாம் பண்ண வராரு கொஞ்சம் கொஞ்சமாக. பட் அவர் சூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் சரிப்படலை. இப்போ லாஸ்ட்டாக ஹீரோவாக பண்ண படம் தான். பட் இந்த படமும் ஒரு ஜி பிரகாஷ் கூட சேர்ந்து இன்னொரு ஹீரோவாக பண்ணும்போது ஸோ அந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அவரோட கேரக்டர் நல்லா டிசைன் பண்ணியிருந்தாரு டேரக்டர் மூ மாறன். அதனால அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது இந்த படத்தில். அதே மாதிரி வந்து பிந்து மாதவி அவங்க இந்த படத்தில் ஸ்ரீகாந்த் ஒய்ஃபாக ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களது ஒரு முக்கியமான ஒரு ரோல் இந்த இந்த கதையில். அவங்க கேரக்டருமே ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர், ரொம்ப பிரமாதமாகவே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி டீமான பொறுத்தவரைக்கும் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் அந்த அளவுக்கு எதுவும் இம்ப்ரெசிவாக இல்லை. ஸோ ஓரளவு ஒரு ஒரு சாங் கூட படத்தில் எதுவும் நல்லா இருக்குது. ஸ்டார்டிங்கில் வர அந்த இன்ட்ரோ சாங். அதை தவிர பேக்ரவுண்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாம் சிஎஸ் நல்லா பண்ணியிருக்காரு. நிறைய இடங்களில் சவுண்ட் டிசைன் ஒர்க் நல்லா இருந்தது. ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கூட தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஃபீல் பண்ணலாம். நல்லா இருந்தது இந்த படம் டெக்னிக்கலி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோகுல் பினாயோட சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் படம் சுற்றி ஒரு 3-4 லொக்கேஷன் தான் போகுது. அதுவும் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நைட் செட்டப்பில் தான் போகுது நிறையா சீன்ஸ் இருக்கும்போது. ஸோ இந்த கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா நீட். அது பிஏ ஒர்க் எல்லாமே பிரமாதமாக இருந்தது. அதே மாதிரி சான் லோகேஷோட எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. படமும் வந்து ஒரு 1 மணி நேரம் 50 நிமிஷத்துக்குள்ள கிறிஸ்ப் நீட்டாக வந்து கட் பண்ணியிருந்தாரு. இதுவே படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். அந்த அந்த டியூரேஷனே எதுவும் கதை மிஸ் ஆகாமல் அந்தளவுக்கு ஆடியன்ஸை கொஞ்சம் எங்கேஜிங்காக கொண்டு போகிற அளவுக்கு வந்து ஸோ அந்த படத்தை வந்து எடிட் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி டேரக்டர் மூ மாறன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ஸ்கிரிப்டை தான் எடுத்துக்கிட்டாரு. இதுக்குள்ளே இருக்க அந்த ரைட்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு சூப்பராக பிச் பண்ணியிருக்காரு நிறைய இடங்கள்ல. படம் பூராமே வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங் ஓரளவு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. பட் ஒரு சில இடங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தெளிவிட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப வந்து லைக் ஒரு ஸ்லோ பர்னிங் த்ரில்லர் இந்த படத்தை நீங்கள் வந்து சொல்லலாம். பட் ஆனால் அதுவே ஒரு சின்ன மைனஸாக இருக்குது இந்த படத்துக்கு வந்து மெயினாக. ஏன்னா வந்து படம் கதை நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும். திடீர்னு ஒரு இடத்துல ரொம்ப ஸ்லோவாகும். ஸோ திடீர்னு பிக்கப் ஆகும். கதை எதை நோக்கி போகுது, எப்படி போகுதுன்னே தெரியாத மாதிரி தான் இந்த படத்தோட கதை இருந்தது. பட் ஆனால் ஓரளவு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆடியன்ஸை உட்கார வைக்கிற அளவுக்கு தான் அவரோட ரைட்டிங்கும் மூவ் மாறனோட ரைட்டிங்கும் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவு நல்லா பார்க்குற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போயிருந்தது. கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா பார்க்கலாம். இதுவும் எல்லா படத்துக்கும் நம்ம இப்போ வர கமர்ஷியல் படத்துக்கு சொல்கிற அதே டைலாக் தான். ஸோ இந்த படத்துலேயும் செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. செகண்ட் ஹாஃபில் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோவாகிடுச்சு படம். ஒரு ஸ்டேஜ் மாதிரி தூங்குற லெவலுக்கு போய்ட்டோம் நம்ம. அப்படின்னா அந்த லெவலுக்கு கொண்டு போய் ரொம்ப நம்ம தூங்க விட்டு அப்புறம் திடீர்னு எழுப்பி விட்டு ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்டோட போய் சூப்பராக முடிக்கிறாரு. அது நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக ரைட்டிங், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக எலிமெண்ட்ஸ் போட்டு ஓரளவு கொஞ்சம் அந்த அந்த செகண்ட் பார்ட்டையும் தேத்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல படம்னே சொல்லியிருக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு பிலாவரேஜான ஒரு படமாக தான் போயிருக்கும். இந்த படத்துக்கு ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10க்கு வந்து ஒரு 6 கொடுப்பேன். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு மூவி தான் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.